வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பெசிபிக் கிரே வேல்ஸை பற்றி பேச போகிறோம். அதாவது பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம அடிக்கடி இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறோம். வேல்ஸ் திமிங்கலங்கள் இட் இஸ் மச் மோர் ஓல்டர் தென் இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் ஹியூமன் ஹோமோசேப்பியன்ஸை விட தே ஆர் மச் மோர் ஓல்டர் ஸ்பீஷஸ். ஆல்மோஸ்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா 50 மில்லியன் இயர் ஓல்டு ஸ்பீஷஸ் வேல்ஸ் இனமே. மனுஷங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ இருக்கிற மாடர்ன் ஹோமோசேப்பியன்ஸ் வந்து சராசரியாக 3 லட்சம் இயர்ஸ் ஓல்டு ஸ்பீஷஸ் நம்ம. ஸோ அப்போ பார்த்துக்கோங்க தே ஆர் மச் மோர் ஓல்டர் ஸ்பீஷஸ். இன்னைக்கு இந்த வேல்ஸ் வகை இனத்துல ஒரு வகை தான் இந்த பெசிபிக் கிரே வேல்ஸ்ன்றது. இது ஒரு ரகம், இது ஒரு ஸ்பீஷஸ், இதுல வேல்ஸ் இனத்துல இருக்கிற இது ஒரு வகையினர். இந்த பெசிபிக் கிரே வேல்ஸோட பாப்புலேஷன் பை த டைம் ஆஃப் 2019ல பார்த்துக்கிட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் அரௌண்ட் 20,000 ரேஞ்ச்ல இருந்திருக்கு. இப்போ கரண்டா பார்த்துக்கிட்டீங்கன்னா இதோட பாப்புலேஷன் சராசரியா 13,000 இந்த ரேஞ்சில் தான் இருக்கு. கடந்த 2 வருஷத்துல மட்டுமே ஆல்மோஸ்ட் 8,000 பெசிபிக் கிரே வேல்ஸ் வந்து இறந்து போச்சு. எதனால இறந்து போச்சுன்னு பாக்குறப்பதான் தெரியுது. ஸ்டார்வேஷன், பசி, உணவு கிடைக்காம உடல் எலும்பெல்லாம் அப்படியே உடம்பு எல்லாம் உள்ள ஒட்டி போய் இறந்து செத்து போயிருக்குங்க. பல வேல்ஸ் இறந்து போய் கரை ஒதுங்கி இருக்கு, பல வேல்ஸ் தண்ணிக்குள்ளேயே அப்படியே செத்து மடிஞ்சு போச்சு. பெசிபிக் கிரே வேல்ஸ் பார்த்துக்கிட்டீங்கன்னா அவங்க பயங்கரமான மைக்ரேட்டர்ஸ். ஸோ தே கோ ஃப்ரம் லைக் ஒன் பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு போவாங்க. அதாவது இந்த மெக்சிகோ ரீஜன்ல இருக்கக்கூடிய இந்த பெசிபிக் கிரே வேல்ஸ் வந்து என்ன பண்ணுன்னா ஸோ டுவர்ட்ஸ் த ஆர்க்டிக் ஓஷன் இந்த சைடு வந்து மைக்ரேட் ஆகி போகும் அதோட உணவை தேடி. அது மோஸ்டா பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த கிரஸ்டேஷன்ஸ் அதுலயும் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஆம்பிஃபாய்ட்ஸ்னு சொல்லுவோம். இந்த உணவை தான் அதுங்க விரும்பி சாப்பிடுங்க. ஸோ அப்படி இருக்கிற ஒரு உணவு வகை, அதாவது டீப் சீ ஃப்ளோர்ல இருக்கிற ஒரு உணவு வகையை தேடி இந்த இடத்துல இருந்து மைக்ரேட் ஆகி ஆர்க்டிக் ஓஷன் இந்த சைடுக்கு போகுங்க. இப்போ அந்த உணவு பற்றாக்குறையினால, உணவு இல்லாததுனால பசியாகி உடம்பெல்லாம் ஒட்டி போய் இறந்து போகுது. எதனால அந்த உணவு பற்றாக்குறை ஏற்பட்டதுன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஆர்க்டிக் ஐஸ் ஓஷன் அங்க வந்து என்ன அது ஐஸ் மெல்ட் ஆகி குளோபல் வார்மிங் ஆகிறதுனால நம்ம பண்ண வேலை தான். நம்ம பண்றதுனால குளோபல் வார்மிங் அதிகமாகி இந்த ஐஸ் எல்லாம் உருகி விழுவுது இல்லையா, அதனால அதுங்களோட உணவு கிடைக்கிறது இல்லை. அதாவது எப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஆர்க்டிக் ஐஸ்க்கு கீழே தான் இந்த ஆல்கேஸ் இது மாதிரி எல்லாம் இருக்கும். ஸோ இது மெல்ட் ஆகி ஸ்லோவா அது ஒரு டைம் எடுத்து நார்மலா அது ஒரு டைம் எடுத்து அது மெல்ட் ஆகி கீழே வர்றப்போ இந்த ஆல்கே வந்து நல்ல டீப் சீ பெட் ஃப்ளோருக்குள்ள போகிறப்போ ஸோ அடியில இருக்கிற அந்த உயிரினங்களுக்கு அது ஒரு உணவாக மாறும். ஸோ அதுலதான் இந்த கிரஸ்டேஷன்ஸ் இந்த வகை இதுங்களோட உணவு அதுல ஒரு வகை. இப்ப என்ன ஆகிடுது, ஐஸ் மெல்ட் ஆகி விழுந்துறதுனால ஸோ இட் இஸ் அங்க இருக்கிற உயிரினங்கள் இந்த டீப் சீ ஃப்ளோர்ல இருக்கிற உயிரினங்களுக்கான உணவு கிடைக்கிறது இல்ல. ஸோ இங்க இருந்து இவ்வளவு பெரிய வேல்ஸ் மைக்ரேட் ஆகி அந்த ஆர்க்டிக் சைடு போறப்போ ஏமாந்து போதுங்க அங்க உணவு இல்லாம. ஸோ இது ஒரு உணவு பற்றாக்குறையினால இவ்வளவு பெரிய திமிங்கலங்கள் இறந்து போதுங்க. பாத்துக்கிட்டீங்க ஒரு சைடு பாத்துக்கிட்டீங்கன்னா வேல்ஸ் நம்ம பட்னி போட்டு கொண்டுட்டு இருக்கோம், அதுங்களோட உணவை நம்ம திருடிக்கிறோம். இந்த கிரில் ஃபிளீட்டிங் ஆகட்டும், கடல்ல இருக்கிற மீனுங்களை அப்படியே எடுக்கிறது, ஃபிளீட் பண்றது, லிட்டரலி we are sucking the krill or fish out of the ocean. எதுக்காக? நம்ம ஃபுட் இண்டஸ்ட்ரிக்காக, ஃபுட்டுக்காக ஒரு சைடு, இன்னொரு சைடு சப்ளிமெண்ட்ஸ் தயாரிக்கிறதுக்காக. அதாவது ஒமேகா 3 சப்ளிமெண்ட் இதெல்லாம் உங்களுக்கு வேணுமா, அப்ப நாங்க இந்த கடல்ல இருக்கிற உயிரினங்களை நாங்க எடுத்தாதான் உங்களுக்கு அந்த சப்ளிமெண்ட் கொடுக்க முடியும்ன்ற ஒரு இதுல வந்து அங்க கடல்ல இருக்கிற கிரில்ஸ்ல இருந்து இதுங்களை எல்லாத்தையும் ஃபிளீட்டிங் பண்ணி எடுத்து கடல்ல காலி பண்ணி மற்ற உயிரினங்களுக்கு உணவு இல்லாம பண்ணி அதுங்களை பட்னி போட்டு நம்ம அதுங்களை சாகடிச்சுட்டு இருக்கோம். இன்னொரு சைடு குளோபல் வார்மிங், நம்ம இந்த டெம்பரேச்சர், பூமியோட டெம்பரேச்சர் அதிகப்படுத்தி விட்டுட்டு நம்மளோட சுயநலத்துக்காக மரங்களை வெட்டி காடுகளை அழிச்சு பூமியோட வெப்பத்தை அதிகமாக்கி அந்த ஐஸ் உருகி அதை நம்பி அந்த ஐஸ் உருகிறத நம்பி இருக்கிற சின்ன சின்ன உயிரினங்கள் அதனால வாழ முடியாம அதுங்களோட பாப்புலேஷன் குறைஞ்சு அந்த பாப்புலேஷனை நம்பி இருக்கிற இந்த பெரிய திமிங்கலங்கள் பாதிப்படைஞ்சு இறந்து போதுங்க. இதான் சொல்றேன், இந்த ஈகோ சிஸ்டம் இட் இஸ் a biggest loop. இதுல எங்க ஒரு இந்த செயின்ல எந்த ஒரு உயிரினம் எங்க பாதிப்படைஞ்சாலும் அப்வியஸா எல்லாருமே அதோட தாக்கத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். சார் திமிங்கலம் செத்து போனா என்ன? they all play an important role in giving us oxygen. நம்ம இன்னைக்கு சொல்லுங்க கடல்ல இருக்கிற இந்த சின்ன ரால் மாதிரி மீனுங்க, அப்புறமேட்டு இந்த ஃபைட்டோபிளாங்க்டன்ஸ்னு சொல்லுவோம், that is a kind of an algae. அதெல்லாம் என்ன பண்ணும், நமக்கு ஆக்சிஜன் ஆல்மோஸ்ட் 50% of the oxygen that we breathe comes from the ocean. ஓஷன் இன்னைக்கு கடல் அதோட சமநிலை இழந்துருச்சுன்னு வைங்க, மனுஷன் திண்டாடணும். இன்னைக்கு அதுக்கான வேலை தான் பின்னாடி ராவும் பகலுமா கார்பரேட் கம்பெனி விழுந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. கடல்ல இருக்கிற மீனுங்க சின்ன சின்ன உயிரினங்களை அப்படியே உறிஞ்சி எடுத்துட்டு தன்னோட சப்ளிமெண்ட் தயாரிக்கிறேன், என் பிராண்டை நான் வளர்க்குறேன்னு சொல்லி அட்வர்டைஸ் பண்ணி அப்படியே they don't even hesitate, they are just openly branding it by saying like krill இருந்து எடுக்கப்பட்ட ஒமேகா 3 சப்ளிமெண்ட். ஸோ இட் இஸ் ரொம்ப பவர்ஃபுல்லானது, டேக் இட் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம இங்க கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, சரிப்பா சப்ளிமெண்ட் எல்லாம் ஓகே, ஒமேகா 3 சப்ளிமெண்ட் எல்லாம் சரி,
சரி இதை நாளைக்கு நான் சாப்பிட்றதுக்கு நான் உயிரோட இருந்தா தானே நான் சாப்பிட முடியும் இந்த krill omega-3 சப்ளிமெண்ட் எல்லாம். ஏன் உயிரோட இருக்க மாட்டோம்? ஏன்னா இந்த krill, இந்த ஃபைட்டோ பிளாங்டன், இந்த திமிங்கலம், இது எல்லாமே ஒரு பெரிய லூப். அதாவது இந்த ஃபைட்டோ பிளாங்டன்ஸ்ன்றது கடல் மேல இந்த கடல்ல இருக்கிற ஒரு ஆல்கே. ஸோ அது என்ன, அது போட்டோசிந்தசிஸ் பண்ணும். ஸோ அந்த போட்டோசிந்தசிஸ் பண்ணி அந்த கார்பன் அதை சேவ் பண்ணி வச்சிருக்குமா, அதை போய் இந்த krillன்ற ஒரு சின்ன உயிரினம் போய் அதை சாப்பிடும். அந்த krill சாப்பிடுறது பல மீன்கள், நீர்நாய்கள், பென்குயின், இந்த திமிங்கலங்கள். நாளைக்கு இந்த திமிங்கலங்களோட எக்ஸ்கிரீஷன், அதுங்களோட ஃபீக்கல் மேட்டர், அதுல பயங்கர நியூட்ரிஷன்ஸ் ரிச்சா இருக்கும். ஸோ அந்த நியூட்ரிஷன் ரிச் என்ன பண்ணும், திருப்பி இந்த ஃபைட்டோ பிளாங்டன்ஸ் ஃபிளரிஷ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இட் இஸ் லைக் என்லெஸ் லூப். இப்ப திமிங்கலங்கள் அழிஞ்சு போச்சுன்னா அதுங்க இந்த ஃபைட்டோ பிளாங்டன்ஸ்க்கு போற நியூட்ரிஷன் கிடையாது. இந்த ஃபைட்டோ பிளாங்டன் தான் நம்ம பூமியில இருக்கிற கார்பனை அப்சர்வ் பண்ணி வச்சுட்டு நம்ம பூமியை வெப்பமடையாம பார்த்துக்கிட்டு இருக்கு, நமக்கு ஆக்சிஜன் கொடுத்துக்கிட்டு இருக்கு. இப்ப இதை அழிச்சா மனுஷனுக்கு கிடைக்கிற ஆக்சிஜன் குறையும். நம்ம காடுகளையும் விட்டு வைக்கல, கடலையும் விட்டு வைக்கல. நம்ம கடலோட முக்கியத்துவம் நம்மளுக்கு தெரியறதே கிடையாது. நம்ம இன்னைக்கு பெரிய அளவுல இண்டஸ்ட்ரியல் வேஸ்டேஜ் டம்பிங் எங்க நடந்துட்டு இருக்கு, சைலண்டா கடல்ல நடந்துகிட்டு இருக்கு. பிகாஸ் இட் இஸ் நாட், இன்னைக்கு நம்ம லேண்ட்ல நடந்தா நம்ம கண்டுகிட்டு கேட்கலாம், இங்கே பாருங்க இங்க லேண்ட்ல குப்பை கொட்டுறாங்க, கெமிக்கல்ஸ் கொட்டுறாங்கன்னு. கடல்ல நடக்கிறது நம்மளால கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா அது கடல் ஆழ்கடல்ல கொட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு வருஷத்துக்கு சராசரியா 1-3 trillion ஆஃப் மெரைன் லைஃப் வந்து நம்ம காலி பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஃபார் தி சேக் ஆஃப் 8 பில்லியன் பாப்புலேஷனுக்காக. இந்த நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஒன்னும் இழக்காம ஒன்னும் கிடைக்காதுன்னு. இப்போ ஒன்னும் இழக்காம ஒன்னும் கிடைக்காதுன்ற இடத்துல எது இருக்குன்னா மனிதர்கள் தான் இருக்கும். பிகாஸ் we have already snatched away whatever the ecosystem gave us in ஒரு abundant amountல நம்ம கிட்ட கொடுத்து வச்சிருந்தது எல்லாமே நம்ம அழிச்சிட்டோம். மற்ற உயிர்களுக்கு உண்டானதே நம்ம அழிச்சிட்டோம். அந்த கடைசியில பாத்துக்கிட்டீங்கன்னா மிஞ்சி இருக்க போறது நம்ம மட்டுமே தான். நமக்குள்ளேயும் ஒரு சண்டை நடக்கும், தண்ணிக்கு சண்டை நடக்கும், உணவுக்கு சண்டை நடக்கும். இன்னும் கொஞ்சம் வருஷத்துல தான் ஆல்மோஸ்ட் பாதி வேர்ல்டுல பாதிக்கு பாதியான பாப்புலேஷன் we will be living in a severe water stress ஆன ஒரு ஏரியால தான் வாழ்ந்துகிட்டு இருப்போம். எங்க போவோம்? அப்ப நமக்குள்ளதான் சண்டை வரும் இல்லையா? அப்பயும் நம்ம இதை தான் பேச போறோம். மனுஷங்களுக்குள்ள மனுஷங்க சண்டை வர்றப்போ survival of the fittest. இது ஒரு பெரிய விஷயம். we cannot see the separate. like இன்னைக்கு நம்ம ஒரு ஈகோசிஸ்டமையும் நம்மளையும் தனிச்சு பார்க்க கூடாது. இட் இஸ் a loop. நம்ம அதுங்களை தான் நம்பி இருக்கோம். இன்னைக்கு 1 kg of mutton தயாரிக்கிறதுக்கு சராசரியா 10,400 லிட்டர் ஆஃப் வாட்டர் தேவைப்படுது. இன்னைக்கு பல வருஷங்களா, இன்னைக்குதான் நம்ம ஏஐ டேட்டா சென்டர்ஸ் பத்தி பேசுறோம். ஏஐ தண்ணி குடிக்குதுன்னு. ஆனா பல வருஷங்களா நம்ம மீட் இண்டஸ்ட்ரி தான் நம்ம தண்ணி உறிஞ்சு குடிச்சிட்டு இருந்திருக்கு. அதெல்லாம் நம்ம பேசவே இல்லை. இன்னைக்கு ஏஐ டேட்டா சென்டர்ஸை பத்தி நம்ம ஹைலைட் பண்ணி பேசிட்டு இருக்கோம். ஆனா ஏன் நம்ம மீட் இண்டஸ்ட்ரியை பத்தி பேசல? அப்போ பல வருஷங்களா நம்ம தண்ணி உறிஞ்சு குடிச்சிட்டு இருக்குது இந்த மீட் இண்டஸ்ட்ரி தான். 1 kg ஆஃப் மட்டன் வேணும்னா we have to sacrifice almost 10,400 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் நம்ம இழக்கணும். 1 kg ஆஃப் போர்க் வேணும்னா 6,000 லிட்டர் ஆஃப் வாட்டர் நம்ம இழக்கணும். 1 kg ஆஃப் சிக்கன் மீட் வேணும்னா 4,300 லிட்டர் ஆஃப் வாட்டர் நம்ம இழக்கணும். அப்போ இங்க ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகும், அப்ப வெஜிடபிள்ஸ் மட்டும் என்ன தயாரிப்பு, அது மட்டும் என்ன தண்ணி இல்லாமல தயாரிக்கப்படுது? கண்டிப்பா தான். அதான் 1 kg ஆஃப் வெஜிடபிள்ஸ் நம்மளுக்கு வேணும்னா சராசரியா 322 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் செலவிடப்படும். இப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா இட் இஸ் பிசைட்ஸ் ஆல் தீஸ் திங்ஸ் they made us in such a way that we are fighting in between us, like in a much more rebellious way. like எப்படி நீ நான் மீட் சாப்பிட்றத நீ குறை சொல்லலாம்? இட் இஸ் நாட் அபவுட் குறை சொல்றதை பத்தி இல்ல. இன்னைக்கு நம்மளோட வாட்டர் கன்சப்ஷன் எது அதிகமா குடிக்குதுன்றத பேசுறதை தான் நம்ம இங்க பேசிட்டு இருக்கோம். ஒரு வருஷமும் 11 மில்லியன் ஹெக்டர்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் அழிக்கப்படுது. அதுல 41% ஆஃப் த ஃபாரஸ்ட் அழிக்கப்படுறது எதுக்காக? பீஃப் இண்டஸ்ட்ரிக்காக. ஆல்மோஸ்ட் அப்படின்னா 4.5 மில்லியன் ஹெக்டர்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் அழிக்கிறது பீஃப் இண்டஸ்ட்ரிக்காக தான் அழிக்கப்படுது. ஸோ இட் இஸ் நாட் அபவுட் புஷிங் சம் கார்பரேட் அஜெண்டா ஆர் சம்திங். இட் இஸ் நாட். இட் ஹேஸ் நத்திங் டு டூ வித் தட். It is your choice. Still it is your choice. Because tomorrow இதே வச்சுதான் ஒரு நாளைக்கு இன்னொரு கார்பரேட் இன்னொரு ப்ராடக்ட் உங்கள்கிட்ட வரப்போகுது. which means like lab grown meat. ஸோ அப்பயே நம்ம அதை டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்க போறோம்ல. ஸோ இட் இஸ் நாட் அன் அஃபோர்டபுள். லெட்ஸ் நாட் சே லைக் எனக்கு ப்ரோட்டீன் எனக்கு அஃபோர்டபுள் ஃபார்ம்ல இதுதான் கிடைக்குது. வி ஆர் ஜஸ்ட் பேயிங் an indirect tax for the animal form of protein. இப்போ இது பேமெண்ட் எல்லாமே ஒரு சைடு இருக்கட்டுமே. இப்போ என்னன்னா சராசரியா அதாவது இப்போ என்ன நடக்குது, அதாவது பிளான்ட் ப்ரொடக்ஷன் அதிகப்படுத்தணும். இட் இஸ் நாட் லைக் வெஜிடபிள் ப்ரொடக்ஷன். அதாவது இப்போ பார்த்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு வந்து என்ன நடக்குதுன்னா ஒரு கிராப் ப்ரொடக்ஷன் பண்றாங்க, சரிங்களா? அதிகமா கிராப் ப்ரொடக்ஷன் பண்றாங்க, அதிகமா பண்றாங்க. அந்த கிராப் ப்ரொடக்ஷனை எதை அழிச்சு பண்றாங்க? காடுகளை அழிச்சு இந்த கிராப் ப்ரொடக்ஷன் பயங்கரமா நடக்குது. ஸோ இந்த கிராப்பை கொண்டு போய் என்ன பண்றாங்க? அனிமல்ஸ்க்கு கொடுக்குறாங்க. இந்த ஆடு மாடுகளுக்கு ஒரு இடத்துல பூட்டி வச்சுக்கிட்டு அதுங்களுக்கு உணவா கொடுக்குறாங்க. அதுங்களுக்கு ஆன்டிபயோட்டிக்கை போட்டு நோய் வராம இருக்கிறதுக்கு ஆன்டிபயோட்டிக்கை நல்லா திணிச்சு விடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆடு மாடை ஸ்லாட்டர் பண்ணி நம்ம கிட்ட வந்து கொடுக்குறாங்க. ஸோ இட் இஸ் லைக் இப்படி போயிட்டு இப்படி வருது. ஸோ நான் இப்ப என்ன சொல்றோம், நம்மளுக்கு அனிமல் ஃபார்ம் ஆஃப் ப்ரோட்டீன் தான் அஃபோர்டபுள் ஃபார்ம் ஆஃப் ப்ரோட்டீன்.
ப்ரோட்டீன். இப்போ நம்ம என்ன பேசுறோம், இங்க இருந்து இங்கிட்டு போயிட்டு இங்கிட்டு வர வேணாம்ப்பா, நீ இப்போ இங்க இருந்து இங்க டைரக்டா கொடு. ஸோ இப்போ நீ டைரக்டா கொடுத்தா நீ, பிகாஸ் அனிமல்ஸ் ஆரண்ட் எஃபிஷியன்ட் எனர்ஜி கன்வெர்டர்ஸ். இப்போ அதுக்கு 100 கிராம் ஆஃப் ப்ரோட்டீன் கொடுக்குறோம்னா ஆல்மோஸ்ட் 95 to 96 கிராம் ஆஃப் ப்ரோட்டீன் அதுவும் உடம்பு ஃபங்க்ஷனுக்கு ஆகிறதுக்கு எடுத்துக்கோங்க. இந்த ரெஸ்ட் ஒன்லி வில் பி ஸ்டோர்ட் இன் தட் பாடி as அது மிச்சம் தான் அதுங்க பயன்படுத்தினது போக மிச்சம் தான் அதுங்க உடம்புல ஸ்டோர் ஆகப்படும். இப்போ அது மாதிரிதான் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அதனாலதான் சொல்றோம் அனிமல்ஸ் ஆரண்ட் எஃபிஷியன்ட் எனர்ஜி கன்வெர்டர்ஸ் கிடையாது. ஸோ அப்ப அதுங்களுக்கு இவ்வளோ நீ ஃபீடை கொடுத்து இவ்வளோ கொடுமையில வச்சு இவ்வளோ கருணையே இல்லாம கொலை பண்ணிட்டு மனுஷங்களுக்கு கொடுக்கறதுக்கு பதிலா அதுங்களுக்கும் எமோஷன்ஸ் இருக்கு. தே டூ ஹாவ் அன் எமோஷன். நம்ம சொல்ல முடியுமா அனிமல்ஸ் இப்ப நம்ம வளர்க்குறோம் ஒரு ஏன்னா பிகாஸ் ஆஸ் இதே ஒரு தமிழ்நாடுல இருக்க மக்களுக்கு obviously you do know about it. நம்ம ஒரு மாடை வளர்த்துட்டா அந்த மாடு எவ்வளவு பாசமா நம்ம மாடை நம்ம வீட்டு பிள்ளையா தானே பாக்குறோம். ஸோ அப்படி இருக்கிறப்போ ஏன், பிகாஸ் தே எக்ஸ்பிரஸ் தேர் லவ், அவங்களோட அன்பு நம்ம கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்றாங்க, நம்மளும் அவங்கள்ட்ட அன்பை எக்ஸ்பிரஸ் பண்றோம். ஸோ இந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த அன்பு இல்லையே, தே டோன்ட் ஹாவ் அன் எமோஷன் நம்ம இங்க பேசுறதுக்கு வழியே கிடையாது. இப்ப நம்ம என்ன சொல்றோம், நீ இப்படி ஒரு இன்டைரக்டா ஒரு இது ஒரு மோடா நீ யூஸ் பண்ணி இங்க கொடுக்காம நீ இங்க இருந்து டைரக்டா நீ ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணி என்கிட்ட டைரக்டா கொடுப்பா, நீ இப்படி டைரக்டா கொடு. ஸோ இப்படி டைரக்டா நீ கொடுக்குறப்போ இது அஃபோர்டபுளாகவும் ஆகும். இட் இஸ் நாட் கோனா பி இப்போ பிளான்ட் பேஸ்டு ப்ரோட்டீன் வந்து உனக்கு அஃபோர்டபுள் பிரைஸ்லயும் உனக்கு கிடைக்கும். ஸோ அதை நீ பண்ணு. எதுக்கு டைரக்ட் நீ இப்படி சுத்திக்கிட்டு வர, நீ நேராவா அப்படின்னு சொல்றதுதான் இப்ப நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம இது ஒரு வேர்ல்டு வார் 2ல நடந்த இம்பாக்ட். அந்த வேர்ல்டு வார் 2ல அவங்க தயாரிச்ச வெப்பன்ஸ் தயாரிக்கிறதுக்கு ஒரு மிஷின்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாங்க இல்லையா. வேர்ல்டு வார் 2 சடனா நின்று போனனால அதே மிஷினை ரீயூஸ் பண்ணி என்ன தயாரிக்க ஆரம்பிச்சாங்க, ஃபர்டிலைசர்ஸ் இது மாதிரி எல்லாம் தயாரிக்க ஆரம்பிச்சாங்க. இந்த ஃபர்டிலைசர்ஸ் என்ன பண்ணாங்க, கொண்டு போய் ஃபீல்டுல போட்டாங்க. கிராப் ப்ரொடக்ஷன் கண்ணாப்பினான்னு அதிகமா வந்துருச்சு. இது அஃபோர்டபுள் பிரைஸ்க்கு கொடுத்தா நஷ்டமாச்சே. இதை ஒரு அனிமல்ஸ் ஒரு இடத்துல லாக் பண்ணி வச்சு அதுங்களுக்கு ஃபீட் பண்ணி அந்த அனிமல்ஸ் அதுக்கப்புறம் ஸ்லாட்டர் பண்ணி மனுஷனுக்கு வித்துரு. அப்போ தே மார்க்கெட்டட் இட் இன் சச் அ வே, இந்தாங்க யூ ஹேவ் பீன் த்ரூ a lot, so enjoy the meatன்னு அந்த வேர்ல்டு வார் 2 டைம் நடந்து முடிச்சதுக்கு அப்புறம் தட்ஸ் ஹவு தே என்டர்ட் இன்டு தி மார்க்கெட். அப்பதான் பெரிய அளவுல மார்க்கெட்டிங் நடந்துச்சு. ஸோ it has nothing to do with it. It is not like something நம்ம it is a part of our food chain. எல்லாம் மாமா தான். ஆனா நம்ம இன்னைக்கு ஃபுட் செயினை வச்சு நம்ம ஃபிளெக்ஸ் பண்ணி பேசுற இடத்துல நம்ம கிடையாது. பிகாஸ் we are living a much more sophisticated life inside the concrete walls, and because we are living a much more luxurious life, we are snatching away the food of the other living creatures too. மற்ற உயிரினங்களோட உணவையும் அதுங்களோட இருப்பிடத்தையும் அதுங்களோட காடுகளையும் அதுங்களோட நீர்நிலைகளையும் அழிச்சுதான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஸோ அப்படி இருக்கிறப்போ இங்க வந்து நான் இங்க வந்து என்னோட ஃபுட் செயினை பத்தி பேசுவேன் அப்படின்னு நம்ம பேசுறதுக்கு இங்க இடம் கிடையாது. பிகாஸ் we have snatched away. இப்போ நாம இப்போ வந்து ஒரு குடும்பம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு மனுஷன் வச்சு பேசும்போது ஒரு குடும்பம் இருக்கு, அதுக்கான தண்ணி தேவைப்படுது, அதுங்க இருப்பிடம் இருக்கு. ஒரு குடும்பத்தோட இருப்பிடத்தை அழிச்சிட்டோம், அடுத்து அவங்களோட தண்ணியும் நம்ம அழிச்சிட்டோம், அவங்களோட உணவையும் நம்ம அழிச்சிட்டோம். அப்ப இந்த குடும்பம் நடு தெருவுல நின்றுகிட்டு இருக்கே. அப்ப நம்ம இப்ப ஒரு குடும்பம் நடுத்தெருவுல இருக்கிறப்போ இங்க என்னோட ஃபுட் செயினை வச்சு நம்ம பேச முடியுமா? இன்னைக்கு பல குடும்பங்களை நம்ம நடுத்தருக்கு கொண்டு வந்துட்டோம், பல உயிரினங்களை நம்ம நடுத்தருக்கு கொண்டு வந்துட்டோம், பல உயிரினங்களை நம்ம அழிச்சேட்டோம், இந்த உலகத்திலே இல்லாம காலி பண்ணிட்டோம். இப்பயும் உட்காந்து எனக்கு ஃபுட் செயின் அது இருக்கு, ஃபுட் செயின்ல இருக்கு அப்படின்னு நம்ம பேசுறதுக்கு இட் டசன்ட் மேக் சென்ஸ் இன் தி வெரி ஃபர்ஸ்ட் பிளேஸ் இல்லையா? நம்ம இதை பத்தி பேசணும், வெஜிடபிள்ஸ் பத்தி பேசினாலும் they do have a life, they do have emotions, they do have the microbes, fungus, இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்கும். Then if we have to talk in an absurd way, then we can answer it in a much more absurd way. Then don't eat, because it doesn't make sense when we keep on talking in an absurd way, because when we keep pushing our conversation in such a way, we ain't gonna find a solution. It will take us nowhere, yeah. So when we try to address about all the background issues that is happening in a reckless way, suddenly we will get to, we get questioned in such a way that பிளான்ஸ்க்கு தான் உயிர் இருக்கு, அதுல இருந்து சின்ன சின்ன உயிரிங்க இருக்கு, அதே சாப்பிடாதீங்க அப்படின்னு we get to face such kind of questions. Imagine, instead of having a healthy conversation and a debate, then imagine the person who is responding to you is literally saying like appa saapdada adayum அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? So this is what we could nowhere find a solution if we keep on arguing about it, because everything at the end everything has a life, man. Even plants do have a life, I'm not denying that part, but we have to come to a solution which is costing our resources, which is literally consuming our resources அப்படின்னு நம்ம பேசணும் இல்லையா? இப்போ நீ பிளான்ட்ஸையும் சாப்பிடாத, அதுங்களுக்கு உயிர் இருக்கு, அதுலயும் சின்ன சின்ன உயிர் இருக்குன்னு நம்ம வந்து பேசிக்கிட்டு வந்தோம்னா இப்போ எழுத்தாப்புல இருக்கிற சொல்லிடுறாரு, உனக்கு அவ்வளவு கன்சர்ன் இருக்கா, நல்லது அப்ப நீ அதையும் சாப்பிடாதன்னு, because இது ஒரு எண்ட்லெஸ்ஸான அப்சர்டான ஒரு கான்வர்சேஷனா போய்கிட்டே இருக்கும். So it is all about who is consuming our resources much. நம்ம resources யாரு சாப்பிட்டுட்டு இருக்கான்றத பத்தி பேசுறது. So anyways, that is what I thought of discussing in this video. கடந்த 2 வருஷத்துல மட்டும் we have lost almost Pacific grey whales. 8000 Pacific grey whales நம்ம இழந்துட்டோம்.
ஒரு உயிரினத்தோட பட்னிக்கு பின்னாடி நம்ம காரணமா இருக்குன்றதை விட இதை விட ஒரு அசிங்கப்படக்கூடிய விஷயம் வேற எதுவுமே கிடையாது. ஒரு 50 மில்லியன் இயர் ஓல்டு ஸ்பீஷிஸான அவ்வளோ ஒரு பழமையான ஒரு உயிரினம் இந்த மனுஷனால அழிஞ்சு போகுது, நம்மளோட அட்டூழியத்தினால அதுங்க பசிக்கு உள்ளாகி இறந்து போகுது. இதை விட நம்ம கூனி குறுக வேண்டிய விஷயம் வேற ஏதாவது இருக்கா? இதை நம்ம நினைச்சு நம்ம நித்தமும் வெக்கப்படணும், வேதனைப்படணும். we have to அதோட மட்டும் நிக்காம we have to work for it. இதுல சரி இதுக்கான தீர்வு காணணும். we cannot afford to lose much more species like this, because that's not how humanity should live, because that is not who we are, how we supposed to be. இது நம்ம உணரணும், இது மாறணும். நம்மளோட தினசரி வாழ்க்கையில நடைமுறையில ஒரு சின்ன மாற்றமும் இது ஒரு பெரிய அளவுல ரிஃப்ளெக்ட் ஆகும், ஒரு சேஞ்சுக்கான ஒரு மாற்றத்துக்கான ஒரு வழிவகுக்கும். ஸோ லெட்ஸ் நாட் சிட் இன் அண்ட் வண்டர் லைக் சரி நான் மாதிரி என்ன ஆக போகுது. எவ்ரி ஒன்ஸ் சேஞ்ச் வில் மேக் அன் இம்பேக்ட் இன் அ ஹியூஜ் வே. நான் மாதிரி என்ன ஆக போகுதுன்னு 8 பில்லியன் பீப்புளும் சொன்னா ஒன்றும் நடக்காது இல்லையா? ஸோ at the end again the ball is in your court. Choice உங்களுது தான். So no one is going to come and forcefully snatch away your plate when you're going to eat meat. The choice is yours again. So anyways, இதோட நான் இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்த வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். Until then, it's Sayue signing off. நன்றி.